தந்தை, மகன், தூய் ஆவியாகிய இறைவன் இதோ நற்கருணையில் நமது முன்னிலையில் வீற்றிருக்கின்றார். அவரை இப்போது புகழ்ந்து பாடுவோம். இதோ நற்கருணையில் வீற்றிருந்து நம்மை நாளும் வழிநடத்தக்கூடிய இந்த இறைவன் நம்மோடு உடனிருந்து நம்மை பல்வேறு பயணங்களிலெல்லாம் நமது வாழ்வின் ஒவ்வொரு நொடிகளிலும் வழிநடத்தி வந்திருக்கின்றார். இந்த நற்கருணை நாதரை புகழ்ந்து இப்போது நாம் பாடுவோம். வாழுகின்ற
யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம் 6ஆம் அதிகாரம் 51 முதல் 58 முடியவுள்ள இறைவசனங்கள். மானிட மகனின் சதையும் இரத்தமும் உணவாதல். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழ்வு தரும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு வெளிநாட்டு பெண்மணி ஒரு முறை என்னிடம் பேசி கொண்டிருந்த போது, கத்தோலிக்கர்களாகிய நீங்கள் உண்மையிலேயே ஒரு அரிய முக்கியமான இன்றியமையாத வழிபாட்டு தன்மையை கொண்டிருக்கின்றீர்கள். மனிதனாக பிறந்த எவருக்கும் அவன் வெறும் மனமும் அறிவும் கொண்டவன் அல்ல, மாறாக உடலும் உள்ளமும் கொண்டவன். ஆகவே அவனது உடலை, அவனது உணர்வுகளை தொடக்கூடிய ஒரு அடிப்படை அம்சமானது முக்கியமானது. கத்தோலிக்கர்களாகிய நீங்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகி இந்த நற்கருணையை உணவாக உட்கொள்ளுவது உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கின்றது. அவர் கூறும்போது சொன்னார், இதை யார் கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை, ஆனால் இதனால்தான் கத்தோலிக்க திருஅவை சிறந்தோங்கி விளங்குகின்றது என்று. இறை நம்பிக்கையற்ற ஒரு பெண்மணி இத்தகைய ஒரு அடிப்படை உண்மையை உணர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு உணர்த்துகின்றார். அவரது உடலையும் இரத்தத்தையும் உணவாக நாம் உட்கொள்ள வேண்டும். அவ்வாறு உட்கொள்ளும் போதுதான் நாம் வாழ்வு பெற முடியும் என்பதை இறைவன் நமக்கு இன்று உணர்த்துகின்றார். ஆம் அன்புமிக்கவர்களே, இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் உடல் இது, இரத்தம் இது என்ற ஒரு உணர்வோடு நாம் அதை உட்கொள்ள வேண்டும் என்று இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். இந்த யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகி கொடுத்து 5000 பேருக்கு மேல் உணவளித்த போது அவர்கள் பசியாறியதை தொடர்ந்து இந்த அடிப்படையான ஆன்ம உணவான நற்கருணையை பற்றி இறைமகன் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார். இது வெறும் உடலுக்கு சேரக்கூடிய ஒரு உணவு என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இது எனது உடலையும் இரத்தத்தையும் சுட்டி காட்டக்கூடிய, குறிப்பிடக்கூடிய ஆன்மீக உணவு. இதை உண்டால்தான் உங்களில் வாழ்வு இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்துகின்றார். இந்த வலியுறுத்துதலின் தொடர்ச்சியாக அவர் அந்த நற்கருணையை, தனது உடலை, இரத்தத்தை என்றும் இவர்களோடு இருக்கக்கூடிய இந்த அடிப்படை அம்சத்தை பற்றி சொல்லுகின்ற போது அவரது சீடர்களிலேயே ஒரு சிலர் இந்த பேச்சு மிதமிஞ்சி போகின்றது, இதை யார் கேட்பார் என்று முகம் கோணுகின்றார்கள்.
ஒரு சிலர் அவரை விட்டு அன்றே பிரிந்து செல்கின்றார்கள் என்றும் யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். ஆனால் உண்மையிலேயே அவரது சீடர்களாக அவரை பின்தொடர்ந்தவர்களாக இருந்தவர்கள் இந்த அடிப்படை உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள். வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று எடுத்து கூறியவர்கள். இத்தகைய உடலையும் இரத்தத்தையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்கள்தான் உண்மையான கத்தோலிக்கர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள். அவ்வாறு வாழ்கின்ற போதுதான் நாம் நல்லவர்களாக, மறு கிறிஸ்துக்களாக, கிறிஸ்து அவனாக அவளாக வாழ முடியும். ஒரு முறை பணக்கார நிலச்சுவாந்தர் ஒருவர் அந்த கிராமத்து மக்களிடையே மிகவும் பக்தியாக நடந்து கொள்கின்றவர். தினசரி திருப்பலிக்கு அவர் தவறுவதில்லை. ஆனால் ஒரு சில சூழல்களில் அவர்கள் அந்த கிராமத்து வேலை ஆட்களை, அவருக்கு பண்ணையில் வேலை செய்கின்றவர்களை எல்லாம் சரியாக அவர்களுக்குரிய ஊதியத்தை கொடுத்து நடத்துவதில்லை என்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருந்தது. அப்போது குருவானவர் ஒருவர் புதிதாக அந்த பங்கிற்கு வந்தவர் அந்த மக்களை பார்த்து, உங்களது பண்ணையார் ரொம்ப பக்தியானவராக இருக்கின்றார், தினசரி திருப்பலிக்கு தவறுவதில்லை என்று புகழ்ந்து கூறிய போது அந்த வேலையாட்களில் சிலர், அவன் சரியான அப்பந்தின்னி ஃபாதர், அவன் உண்மையிலேயே இயேசுவின் உடலை உண்பதற்காக ஆலயத்திற்கு செல்லவில்லை, அது ஒரு அப்பம் என்று நினைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று கூறினார்கள். விளக்கம் கேட்டபோது அவர் உண்மையிலேயே அதை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் உடல் என்று நினைத்திருந்தார் என்றால், அந்த உடல் சுற்றி காட்டக்கூடிய அந்த தியாகம், தன்னலமற்ற அந்த தியாக அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு அவர் வெளிப்படுத்த தவறுவதை நாம் பார்க்கின்றோம். அவர் எங்களிடம் அநீத முறையில் நடந்து கொள்கின்றார், எங்களது உழைப்பிற்கேற்ற கூலி கொடுப்பதில்லை என்பதை அவர்கள் எடுத்து கூறினார்கள். ஆம், அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாமும், கத்தோலிக்கர்களாகிய நாமும் நாம் உண்ணக்கூடிய இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் அதன் உள்ள அர்த்தத்தோடு வாழ்வாக்க தவறுகின்ற போது இத்தகைய ஒரு விமர்சனத்தை தான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். கார்மல் மலையில் வாழ்ந்து இறைவாக்கினர் எலியா அந்த காகம் கொண்டு வந்து கொடுத்த அப்பத்தை உண்டதனால் 40 நாட்களும் தொடர்ந்து பயணித்து கடவுளின் மலையை சென்று அடைகின்றார். அங்கே இறைவனின் தரிசனத்தை பெற்றுக்கொள்கின்றார். ஆக இந்த உணவு இறைவனின் பிரசன்னத்தை நோக்கி, அந்த நிரந்தர விண்ணுலகை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆன்மீக உணவு. இதைத்தான் கார்மல் சபை புனிதர்களும் நமக்கு எடுத்து எம்புகின்றார்கள். குறிப்பாக புனித அவிலா தெரசம்மாள் கூறுகின்ற போது, இந்த உணவு இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்திலும் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற போது அவர் வேறு எந்த உணவையும் சுட்டி காட்டவில்லை. மாறாக இந்த ஆன்மீக உணவாகிய நற்கருணையைத்தான் எடுத்து கூறுகின்றார் என்று எடுத்து இயம்புகின்றார். நிறைவழி, வே ஆஃப் பெர்ஃபெக்ஷன் என்ற ஒரு நூலில் அவர் இதை குறிப்பிடுகின்றார். அந்த நூலில் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விளக்கக்கூடிய அந்த நூலில் 33ஆம் அதிகாரத்தில் அவர் இந்த ஒரு வசனத்தை வைத்து கொண்டே விளக்கம் கூறுகின்ற போது, இந்த உணவு இறைமகன் இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு கொடுத்து இருக்க முடியும், இருந்தாலும் அவர் தந்தையோடு ஐக்கியமாக இருப்பதனால் தந்தையிடமிருந்து நாம் கேட்டு அதை உட்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். தந்தையும் மகனும் இரண்டரை இணைந்திருப்பதால் அந்த உறவை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அவர் தந்தையிடம் நாம் இவ்வாறு கேட்டு அந்த உணவை அனுதினம் உண்ண வேண்டும், அவ்வாறு உண்டால்தான் நம்முள் வாழ்வு இருக்கும் என்று அவர் எடுத்து கூறுகின்றார். இந்த உணவு உண்மையிலேயே நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்கின்றது. எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து இந்த உணவை நமக்கு உணவாக கொடுக்கின்றாரோ,
அதேபோன்று இந்த உணவை உட்கொள்ளக்கூடிய நாமும் தன்னலம் மறந்தவர்களாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் தியாக அன்பில் இணையக்கூடியவர்களாக விளங்க வேண்டும் என்று எடுத்து கூறுகின்றார். இதை அவர் இன்னும் விளக்குகின்ற போது அந்த 33ஆம் அதிகாரத்தில் நிறைவழி என்ற நூலில் கூறுகின்றார். பணக்காரர் ஒருவர் நல்ல வசதியாக ஆடம்பரமாக உணவுகளை எல்லாம் உட்கொள்ளுகின்றார். அவர் உட்கொள்ளுகின்றவரை பார்த்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு அடக்கமாக உணவு உட்கொண்டால் இன்னும் 4 பேர் பசியாறக்கூடுமே என்று கூறுகின்ற போது அவர் அதற்கு செவிமடுப்பதில்லை. மாறாக அவர் எரிச்சல் படக்கூடும். அதேபோன்று இசைக்கலைஞர் கூட ஒரு சில நேரங்களில் தனது மனதிற்கு பிடித்த இசைகளை இசைக்கின்ற போது யாராவது சுட்டிக்காட்டி பிறருக்கு பயன்படக்கூடிய விதமாக இசைக்கருவிகளை மீட்டுங்களே என்று கூறினால் அதை ஏற்றுக்கொள்ள தவறுவதுண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட துறவிகள் ஒவ்வொருவரும் நாம் உண்மையிலேயே வார்த்தைப்பாடுகளினால் இறைவனுக்கு வாக்களித்திருக்கின்றோம். ஆகவே இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறிய அந்த வாழ்வை, தியாக அன்பை நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று எடுத்து கூறுகின்றார். இது வார்த்தைப்பாடு கொடுத்த அந்த துறவிகளுக்கு மட்டுமல்ல, அன்னை அபிலா தெரசம்மாள் கார்மல் சபை கன்னியர்களுக்காக இந்த விளக்க உரையை நிறைவழி என்ற நூலை எழுதினார். ஆனால் நாம் அனைவரும் கத்தோலிக்கர்கள் திருமுழுக்கின் மூலம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக மறு கிறிஸ்துக்களாக வாழ நம்மையே நேர்ந்தளித்தவர்கள். ஆகவே நாம் நிச்சயமாக அந்த தியாக அன்பை பிரதிபலித்து வாழவில்லை என்றால் நாம் உட்கொள்ளக்கூடிய இறைமகன் இயேசு கிறிஸ்து அவரது உடலும் இரத்தமும் நாம் அதை கேவலப்படுத்துவதாக மாறிவிடுகின்றது, அதை அவசங்கைப்படுத்துவதாக உருமாறுகின்றது. இந்த அன்னை அபிலா தெரசம்மாள் மேலும் கூறுகின்ற போது, இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது என்ன சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் கேளுங்கள், எனது உடலை உங்களுக்காக கொடுப்பதற்காக நீங்கள் கேளுங்கள் என்று ஜெபிக்க சொல்லுகின்றார். ஆம் அன்புமிக்கவர்களே, எவ்வளவு ஒரு தியாகம் என்று பாருங்கள். எனது உடலை, எனது இரத்தத்தை உணவாக உங்களுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் கேளுங்கள் என்று அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அதுவும் தினமும் இந்த உணவை எங்களுக்கு கொடுங்கள் என்று மன்றாட சொல்லுகின்ற போது தான் நிரந்தரமாக நித்தியத்திற்கும் நம்மோடு இருந்து நாம் மீட்பு பெறுவது வரை நமக்காக தனது உடலையும் இரத்தத்தையும் கையளிக்க அவர் ஆயத்தமாக இருக்கின்றார் என்று கூறுகின்றார். ஆம் அன்புமிக்கவர்களே, இத்தகைய ஒரு நம்பிக்கையாளர்களாக நாம் வாழ்வோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மோடு என்றும் இருந்து நம்மை வழிநடத்த வேண்டுமென்று தொடர்ந்து மன்றாடுவோம். இத்தகைய உணர்வுகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த இறைவனை இப்போது புகழ்ந்து பாடுவோம். உன்
நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்களிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அழைக்கும் தான் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன். உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல உயிர்களையும் படைத்த கடவுள் நம்மையும் படைத்து அவரது பணிக்காக நம்மை நேர்ந்திருக்கின்றார். இவரது பாதையில் வாழ்வதற்காக நேர்ந்தளிக்கப்பட்ட நாம் அமைதியிலும் தூய்மையிலும் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அவ்வாறு அமைதி பாதையில் நாம் வாழுகின்ற போது பல வேளைகளில் இன்னல்கள் வரலாம், இடையூறுகள் நேரிடலாம். இருந்தாலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை என்ற உணர்வோடு நாம் அனைவரும் மீண்டும் இறைவனை புகழ்ந்து அமைதியின் தெய்வமே என்ற அந்த பாடலை பாடி புகழ்வோம். அமைதியின் தெய்வமே இறைவா, அருள்வாய், அருள்வாய், யாமேகி தேடுகின்ற அமைதி. அமைதி, அமைதி, எங்கும் என்றும் அமைதி. அமைதி,
வன்முறைகளை எல்லாம் களைந்து பீங்கும் ஆயுதங்களையெல்லாம் ஒழித்து நேர்மையிலும் அமைதியிலும் வாழக்கூடிய மக்களை இறைவன் என்றும் கைவிடுவதில்லை. இந்த ஒரு நம்பிக்கையை இறைவன் நமக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். வாழ்வில் பல்வேறு விதமான சவால்களை, சிக்கல்களை, பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவர் நம்மோடு என்றும் பயணிக்கக்கூடியவர். நம்மை தனியே விட்டுவிடுவதில்லை. ஒருவேளை நாம் தனித்து விடப்பட்டவர்களாக உணர்ந்தால் கூட அவர் என்றும் நம்மை தொடர்ந்து வழிநடத்துகின்றார் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை உரைக்கக்கூடிய, உணரக்கூடிய விதத்தில் நாம் இறைவனை புகழ்ந்து நமது மனதில் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு இந்த பாடலை பாடி இறைவனை ஆராதிப்போம்.
நம்மோடு என்றும் உடனிருப்பதாக வாக்களித்திருக்கக்கூடிய வாக்கு மாறாத அந்த இறைவனுக்கு நாம் இப்போது மாண்பியர் கீதம் பாடி ஆராதனை செலுத்தி அவரது ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.